ஆதரவு தான் கொடுக்கறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. நீங்கள் ஆதரவு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இது வந்து முதுகில் குத்துவதை தவிர வேற இல்லை. பேக் ஸ்டாபிங் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அந்த ஆர்ஓ ரிட்டர்னிங் ஆஃபீஸர் வந்து வெற்றி சர்டிஃபிகேட்டில் கையெழுத்து போட்ட அந்த ஈரம் காய்வதற்குள்ளாக நாங்கள் வந்து தாவேகாவிற்கு ஆதரவு அளிக்கிறோம். அதற்கு வந்து ஒரு சப்பையான காரணத்தை சொல்கிறாங்க. பாஜகவை உள்ளே விடக்கூடாது. ஐயா, பாஜகவை உள்ளே விடாமல் நாங்கள் தடுத்து விட்டோம். பாஜகவால் இங்கே உள்ள நுழைய முடியாது. பாஜக ஆர்எஸ்எஸ்ஐ தமிழ்நாட்டில் நுழைய விட மாட்டோம். அதை தடுத்து நிறுத்தாச்சு. தேர்தலில் ஒரு ரிசவுண்டிங் லாஸ் டு தெம். அதிமுக பாஜக ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் ஜெயிச்சிருக்கு பாஜக. ஸோ இது ஆல்ரெடி ஹஸ் பீன் அச்சீவ்டு. இப்போ இவர்கள் ஒரு 2-3 காங்கிரஸில் இருக்கக்கூடிய சிலருடைய ஈகோக்களை சாட்டிஸ்ஃபை செய்வதற்காக ஐ திங்க் இந்த முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். என்ன சொல்லி ராகுல் காந்தியை இதுக்கு நம்ப வச்சாங்கன்னு நமக்கு தெரியல. அவர்கள் எதை பார்க்க மறுக்கிறார்கள்? எது இந்த ஈகோ அவர்களுடைய கண்ணை மறைக்கிறது? என்ன அப்படின்னா, இது காங்கிரசிற்கு இந்தியா முழுக்க எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத பத்தி அவர்கள் கிஞ்சித்தும் சிந்திக்கவில்லை அப்படின்றது தெளிவாக பார்க்க முடிகிறது. ஐயா, அவங்களுக்கு தேவை தாவேகா வந்து 108 சீட்ல இருக்கு. இவர் போயிடுவாரு, சபாநாயகர் போயிடுவாரு. 107 திரு விஜய் அவர்கள் ராஜினாமா பண்ணணும். 2 கடிதம் இதுல இருக்காரு. 106 அவங்களுடைய ஸ்ட்ரென்த். 12 எம்பிக்களுக்கு மேல அவங்களுக்கு தேவை. 5 எம்பிக்களை காங்கிரஸ் வைத்துக்கொண்டு நாங்கள் ஆதரவு கொடுக்கிறோம்னா அந்த 5 எம்பிக்கள் ஆதரவை வைத்து என்ன செய்ய முடியும்? அதே போல முக்கியமான விஷயம், அதிமுக வந்து ஆதரவு கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. 47 பெருசா 5 பெருசா? 5க்கும் 47க்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அதிமுக ஆதரவு கொடுக்கிறேன்றாங்க. இவர்கள் இல்லை, நாங்கள் ஆதரவு கொடுக்கிறோம் அப்படின்றாங்க. யாருடைய ஆதரவை? இப்ப நீங்க விஜய் நிலைமையில இருந்தீங்கன்னா நீங்க யாருடைய ஆதரவை நாடுவீங்க அப்படின்றது முக்கியமான கேள்வி. இதற்கெல்லாம் வந்து விடை இல்லை. பாஜக ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக நாங்கள் குரல் கொடுக்கிறோம்ன்றாங்க. ஐயா, பாஜக ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக விஜயே குரல் கொடுக்கவில்லை. கடந்த 6 மாத காலத்துல ஏதாவது ஒரு இஷ்யூல பாஜக ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக திரு விஜய் அவர்கள் பேசியிருக்கிறாரா? மோடிக்கு எதிராக குரல் கொடுத்திருக்கிறாரா? அப்படின்னா கிடையாது. என்ன பண்ணியிருக்காரு? ஃபர்ஸ்ட் ஜெயிச்ச உடனே பெரிய வெற்றி அப்படின்னாங்க. கரெக்ட், வாழ்த்துகிறோம். முதல்வராக அவர் நல்லது செய்ய வேண்டும். என்ன பண்றாரு? ஜெயிச்ச உடனே ஓட்டு போட்ட தமிழ்நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாரா? அவரை தேர்ந்தெடுத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றி தெரிவிக்கிறாரா? அவரை தேர்ந்தெடுத்த அந்த கான்ஸ்டிடியூன்சி மக்களுக்கு நன்றி தெரிவிக்கிறாரா? அவருக்காக உழைத்த அவருடைய கட்சி நிர்வாகிகளுக்கு நன்றி தெரிவிக்கிறாரா? அவருடைய ஃபேன்ஸுக்கு நன்றி தெரிவிக்கிறாரா? இல்ல. யாருக்கு நன்றி தெரிவிச்சாரு? ஃபர்ஸ்ட் மோடி அவர்களுக்கு முதல் நன்றி. தேர்தல் முடிந்தவுடன், அதுவும் ஒரு 48 மணி நேரம் கழித்து அத்தகைய ஒரு ட்வீட்டை வந்து போடுறாரு. இப்படி ஒரு சூழல்ல நாங்கள் பாஜக ஆர்எஸ்எஸ்ஐ உள்ளே விட மாட்டோம் அதற்காக அப்படின்னா எப்படி சிரிப்பது என்று தெரியவில்லை. இப்போ முக்கியமான கேள்வி என்னவாக இருக்கிறது எல்லார் முன்னாடியும் அப்படின்னா, இந்தியா கூட்டணி கொள்கையால் விளைந்த கூட்டணி. தொடர்ந்து காங்கிரசிற்கு எவ்வித சமரசமும் இன்றி ஆதரவு தெரிவித்தோம். எந்த சமரசமும் இன்றி பாஜக ஆர்எஸ்எஸ்ஐ எதிர்த்த ஒரே இயக்கம் திமுக, ஒரே தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். இப்படி ஒரு சூழல்ல இந்த காரணத்தை சொல்லி பாஜக ஆர்எஸ்எஸ் வந்துவிடக் கூடாது என்பதற்காக தாவேகாவிற்கு ஆதரவு அப்படின்னா, ஐயா, இதை எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? இந்தியா முழுக்க இது இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற தலைவர்கள் முன்னிலையில அவர்கள் மத்தியில எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? தி பிக் ஃபைட் இஸ் 2029. அதற்கு எல்லாருடைய ஆதரவும் தேவை. காங்கிரஸ் கண்டிப்பா தனியா பாஜகவை அவர்களால கனவில் கூட வீழ்த்த முடியாது. கூட்டணி இருந்தால்தான் ஜெயிக்க முடியும். திரு அகிலேஷ் யாதவ் அவர்கள் அடுத்து காங்கிரஸோட உத்தரப்பிரதேசத்தில் கூட்டணி அமைக்க தயாராக இருக்கிறார். அவர் என்ன நினைப்பாரு? உத்தவ் தாக்கரே அவர்கள் என்ன நினைப்பாரு? தேஜஸ்வி யாதவ் அவர்கள் என்ன நினைப்பாரு? இப்படி ஒரு நம்பகத்தன்மையற்றவர்களோடு கூட்டணி வைக்க வேண்டுமா அப்படின்ற அந்த ஒரு நிலை வராத தலைவர்களை விடுங்கள். அந்த மக்கள் மத்தியில இது எப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும்? உத்தரப்பிரதேச மக்கள் இப்படி ஒரு ஏற்கனவே கூட்டணியிலிருந்து முதுகில் குத்திவிட்டு சென்று விட்டார்கள்.
இப்ப திருப்பி உத்தரப்பிரதேசத்துல மக்கள் இதை எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? சோ இதையெல்லாம் பற்றி யோசிக்காமல் ஒரு 4-5 காங்கிரஸ்ல இருக்கக்கூடியவர்களுடைய ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக, டு சாட்டிஸ்ஃபை தேர் இன்ஃப்ளேட்டட் ஈகோஸ், இஸ் திஸ் டெசிஷன் பீயிங் டேக்கன்?